என்ன வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளோட கெரியர்ல இன்னும் ஷைன் ஆகலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பதிவு தான் இது. வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து 2020 அக்டோபர் 21 ஒரு விஷயத்த ரிப்போர்ட் பண்ணாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 2025 8 கோடியே 50 லட்சம் பேருக்கு நாங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு ஜாப் வேலையை வந்து நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு. அவங்க சொன்ன மாதிரியே இப்போ நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணியிருக்காங்க. அது வேற ஒன்றும் இல்லை, ஏஐ அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எவ்வளோ பெரிய விஷயமா வந்து பாப்புலர் ஆயிருக்கு. எந்த அளவுக்கு அது நம்ம கூட இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஏஐ தொழில்நுட்பம் வந்து ஒரு மிகப்பெரிய அசுர வளர்ச்சியை வந்து கொடுத்துருக்கு. அவங்க இன்னொன்று என்ன சொன்னாங்கன்னா 50% ஊழியர்களை வந்து நாங்கள் வந்து ரீஸ்கில்லிங் கண்டிப்பாக பண்ணுவோம் அப்படின்னு அவங்க அதையும் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ஒரு விஷயம் வந்து எப்பயுமே நம்ம வந்து டெய்லி அப்டேட்ல இருக்கும் போது மட்டும்தான் நம்ம இருக்கிற ஒரு வேலையில வந்து ரொம்ப சிறந்து விளங்க முடியும். ஸோ அதனால ரீஸ்கில்லிங் பண்ணிக்கிட்டே இருந்தா தான் கண்டிப்பா யாரா இருந்தாலும் அவங்களோட தொழில வந்து ஒரு மிகப்பெரிய சக்சஸை கொடுக்க முடியும். அதனால தான் ஏஐ வந்து இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியே நம்ம சொல்லலாம். இப்போ நான் எதை பற்றி பேசுகிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், டெக்னாலஜி தான். ஸோ டெக்னாலஜியை வந்து எப்பயுமே வந்து ஒரு போட்டியாக பார்க்காம அதை ஒரு கொலிக்காக பாருங்க. ஏன்னா இனி வர காலத்தில் கண்டிப்பாக நம்ம யாருனாலையுமே டெக்னாலஜி இல்லாமல் பயணம் பண்ண முடியாது. டெக்னாலஜியோட சேர்ந்து தான் நம்ம என்ன செஞ்சாகணும்னா பயணம் பண்ணணும். நீங்கள் உடுத்துற உடை, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு, நீங்கள் கொண்டாடுற பண்டிகைகளில் வந்து நீங்கள் ட்ரெடிஷ்னலாக இருங்க, தப்பே கிடையாது. பட் டெக்னாலஜியில் என்றைக்குமே அப்டேட்டாக இருங்க, இல்லைன்னா நம்ம அவுடேட்டாக ஆயிடுவோம். ஸோ எவ்ரி சிச்சுவேஷன் உங்களோட தொழில் ரீதியாக நீங்கள் டெக்னாலஜியில் எந்த அளவுக்கு நீங்கள் அப்டேட்டடாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் நினைக்கிற விஷயங்களையும் நம்ம பண்ண முடியும். சின்ன உதாரணம் தான், நான் பெருசாக ஒன்றும் உதாரணம் இதுக்கு சொல்ல போகிறது இல்லை. டெய்லி காலையில் பார்த்தீங்கன்னா இப்போ சிட்டிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி கிராமத்தில் இருக்கிறவங்கலாம் வந்து அவங்க தோட்டத்தில் விளைஞ்ச காயெல்லாம் வந்து விற்பாங்க. கீரையாக இருக்கட்டும், அந்த கத்திரிக்காயெல்லாம் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக விற்பாங்க. ஸோ இது நான் ரெகுலராக பார்த்த ஒரு விஷயம்தான். ஒரு 2 பாட்டி வந்து வித்துட்டே இருப்பாங்க. ஆனால் அதில் ஒரு பாட்டிக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நிறைய ஆட்கள் வந்து வாங்கிட்டு போவாங்க. இன்னொரு பாட்டிகிட்ட வந்து ரொம்ப கம்மியாக தான் வாங்குவாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாட்டி வந்து QR கோட் வச்சுருக்காங்க, ஃபோன்பே, ஜிபே எதில் வேணாலும் அவங்கள்ட்ட காய வாங்கிட்டு நம்ம வந்து பணம் கொடுக்கலாம். ரோட்டில் தான் உட்காந்து விற்கிறாங்க. இன்னொரு பாட்டிகிட்ட வந்து அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் கிடையாது. கையில் வந்து காசை கொடுத்துட்டு தான் நம்ம பொருளை வாங்கிட்டு வரணும். அப்போ பாருங்க, நீங்கள் என்ன விற்கிறீங்க, எங்கே விற்கிறீங்க, அதெல்லாம் மேட்ரு கிடையாது. எந்த அளவுக்கு நீங்கள் விற்கிறதுல உங்கள் தொழிலில் அப்டேட்டடாக இருக்கீங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய விஷயம். அதனால இந்த ஒரு விஷயத்த நம்ம மாற்றிக்கிட்டோம்னா கண்டிப்பாக உங்களோட கெரியருக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டெக்னாலஜி வைஸ் நீங்கள் எந்த அளவுக்கு அப்டேட்டடாக இருக்கீங்கிறத கண்டிப்பாக இப்போலேருந்து செக் பண்ணுங்கள். அப்டேட்டடாகவும் இருங்க. நன்றி.